வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நியூ இயருக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். குலோப் ஜாமுன்னா அந்த சாதாரணமாக குலோப் ஜாமுனை செய்யாமல் அதுக்குள்ளே ஸ்வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ஸ்வீட் வச்சு, அதாவது பால்கோவாவை ஸ்டஃப் பண்ணி குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். அந்த பால்கோவா ஏற்கனவே நான் வீட்டில் தயார் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்கள் கடையில் கூட வாங்கி கூட வச்சுக்கிட்டு அந்த பால்கோவாவோடு சேர்த்து குலோப் ஜாமுன் செய்யலாம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட் எடுத்துருக்கேன். நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான் எப்போ வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிராண்டு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு 175 கிராம் இந்த மாவு பாக்கெட்டு. அதுக்கு 650 கிராம் ஜீனி வேணும். 650 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பால்கோவாவும் முந்திரியை அரைச்சி அந்த பால்கோவாவோட மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர், ரெட் கலரில் ஒரு ஃபுட் கலர் போட்டு அது குட்டி குட்டியாக உருண்டையெல்லாம் உருட்டிக்கிட்டு அப்புறமா தான் ஜீனி பாகில் அந்த குலோப் ஜாமுனை போட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த குலோப் ஜாமுனை பிணையிறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அது இவ்வளவு தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு உருட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சாஸ் பேனில் சுகரை ஆட் பண்ணிக்கிடுவோம். சுகர் மொத்தம் 650 கிராம் சொன்னேன். அதுக்கு தண்ணி 3/4 பங்கு ஊற்றினா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுவோம். அதுலேயே கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு சேஃப்ரான், இவ்வளோ போதும். இதை கலருக்காக போடுறோம். இதை நல்லா கசக்கிட்டு போட்டால் அதை கொதித்து அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். ஜீனி பாகில் நல்லா கொதிக்கும் போது இந்த கலர் வருது பாருங்க, சேஃப்ரான் கலந்துருக்கிறதுனால அது கொதிக்கும் போது லைட்டாக எல்லோயிஸாக வரும். இது பிசுக்குத்தன்மை இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். கம்பி பதம் வரக்கூடாது. அந்த ஒரு பிசுப்பு தன்மை, கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும். அது நட்டிக்கும் கொதிக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா கரெக்டாக வந்துருக்கும். இப்போ நல்ல பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. கம்பி பதம் வந்துச்சுன்னா குலோப் ஜாமுன் முருகிடும். அப்படி இல்லாமல் அதுக்கு முந்திர ஸ்டேஜ் பிசுன்னு இப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுப்பு தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இதை இறக்கி வச்சுக்கிடுவோம். இந்த பால்கோவாவோட இந்த முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு. இதையும் அரைச்சி அதில் சேர்த்து உருட்டிக்கிடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இந்த பால்கோவாவோட சேர்த்துக்கிறேன். இந்த பால்கோவா இந்த முந்திரி பருப்பை நுணுக்கையும் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பால்கோவாவை ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவோம். இந்த குலோப் ஜாமுனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ தாண்டி உருட்டியிருக்கேன். இந்த லேசாக இந்த அரிசி மாவில் போட்டு உருட்டி எடுத்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். லேசாக அரிசி மாவு அவுட்டர் லேயர். அரிசி மாவை தொட்டுக்கிட்டே இந்த பால்கோவாவை உருட்டி வச்சுட்டேன். 35 உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கேன். இன்னைக்கு குலோப் ஜாமுன் மாவு பிணைஞ்சிக்கிடுவோம். குலோப் ஜாமுன் மாவை பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கட்டி இல்லாமல் அப்படி நல்லா உதுத்துக்கிடுவோம். உதுத்துட்டு பாலை லேசாக ஊற்றி பண்ணிடணும். நிறையா பால் இழுக்காது, கொஞ்சம் தான் இழுக்கும். அதனால் லேசாக தெளித்து பிணைஞ்சிக்குவோம். இந்த இதில் 1/2 டம்ளர் பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இதை இந்த கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இதில் கீழே வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவாக பிணைஞ்சிக்கிடுவோம். மாவை இந்த மாதிரி பிணைஞ்சு நீளமாக அப்படி வச்சுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்காது. இப்படி எடுத்து உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது. ஆனால் உள்ளங்கையில் வச்சு உருட்டணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறணும். இப்போ இந்த மாதிரி இந்த மாவை பூரா 30லேருந்து 35 வரைக்கும் உருண்டைகள் உருட்டிக்கிறணும். இப்போ இந்த குலோப் ஜாமுன் உருண்டையை நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு விரலை வச்சு அழுத்தம் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த பால்கோவா உருண்டையை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே மூடிட்டு அப்படியே உருண்டிக்கிறணும். அப்படியே உள்ளே வச்சு மூடியாச்சு. இனி அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக உருட்டணும். அப்படியே பால்கோவா உருண்டையை உள்ளே ஸ்டஃப் பண்ணி குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். நீ அதை பொரிக்கிறதுக்கு
ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாயை வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் மீடியமாக காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போட்டுக்கிடுவோம். 5 போட்டு எடுத்துக்கிடுவோம். நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். ஒரு 5 போட்டு அதை நம்ம இப்போ லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உருண்டு எல்லா பக்கமும் பொரியும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ லாஸ்ட்டு போட்டு அது லாஸ்ட்டு பேச்சையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜீனி பாகை அகலமான இதில் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறிப்போச்சு. அதனால் கொஞ்சம் சூடாக்கிட்டு ஜாமுன்களை இதை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ஜீனி பாகை கொஞ்சம் சூடாக்கிட்டோம். அதில் இந்த உருண்டைகளை சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். சூடாக சீனி பாகு இருக்கும்போது போடுறதுனால 10 நிமிஷத்தில் ஊறிடும். ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன் சூடான ஜீனி பாகில் 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ அது மேக்ஸிமம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள். இப்போ உள்ளே குலோப் ஜாமுன், வெளியில் குலோப் ஜாமுன், உள்ளே இந்த பால்கோவா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டபுள் ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃப்டு குலோப் ஜாமுனை என் பையன் டேஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குலாப் ஜாமுன் அதுக்குள்ளே இருக்க அந்த பால்கோவா ரெண்டுமே டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குலோப் ஜாமுன் இந்த மாதிரி நீங்களும் உள்ளே கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருண்டையாக பால்கோவா வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள். வழக்கமாக யூஸ்வலாக குலோப் ஜாமுனாலே குழந்தைகளுக்கு பிடிக்கும். அது கூட இந்த உள்ளே ஒரு ஸ்வீட் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த நியூ இயர் அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பாருங்கள். நன்றி.